ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வஃபி ரிவாயத்தின் இன்னொரு ரிவாயத்தில் மன்ரா ஹிலால் துல்ஹஜ்ஜினுடைய மாதம் தன்னுடைய பிறையை கண்டுவிட்டால் வ அராத ஐ யுலஹா குர்பானி கொடுக்க நாடியவர்கள் ஃபலா யஅஹுது மின் ஷிஅரிஹி அவர்கள் முடிகளை வெட்ட வேண்டாம், வலா மின் அல்ஃபாரிஹி இன்னும் நகத்தையும் வெட்ட வேண்டாம் அப்படி என்று சொல்லி மூன்று விதமாக ஒரே கருத்தினுடைய வெவ்வேறு வார்த்தைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி என்று சொல்லக்கூடிய உல்ஹியாவை கொடுக்கக்கூடிய நபர்கள் பிறை ஒன்றிலிருந்து குர்பானி கொடுக்கும் வரை அவர்கள் முடிகளை நகங்களை வெட்ட வேண்டாம் என்று கூறிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்று 26ஆம் தேதி வருகின்ற 28ஆம் தேதி புதன்கிழமை அசர் வரை நாம் முடிகளை நகத்தை வெட்டி கொள்ளலாம். புதன்கிழமை அசர் முடிந்ததற்கு பிறகு புதன்கிழமை மக்ரிப் ஆகிவிட்டால் மறுநாள் வியாழக்கிழமை, அதாவது புதன்கிழமையினுடைய பின்னேரம் நாம் பிறையை பார்க்க போகிறோம். பிறை தெரிந்தால் வியாழக்கிழமை முதல் பிறை. எனவே புதன்கிழமை அசரோட வரக்கூடிய புதன்கிழமை இன்னைக்கு 26ஆம் தேதி திங்கட்கிழமை, புதன்கிழமை அசரோட குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் முடிகளை நகங்களை வெட்டி கொள்ளலாம். அசரை தாண்டிவிட்டு மகரிபுக்கு வியாழக்கிழமை பின்னேரம், புதன்கிழமை பின்னேரம் வியாழக்கிழமை விடிஞ்சா பிறை தெரிந்து விட்டால் வியாழக்கிழமையிலிருந்து பெருநாள் குத்துபா, அதாவது குத்துபா இல்லை குர்பானி கொடுக்கிற வரைக்கும் முடியை நகத்தை வெட்டக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வஅன் நாஃபி அன் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல் உல்ஹி யௌமானி குர்பானி உல்ஹியா என்பது 2 நாட்கள் கொடுக்கலாம். பஅத யௌமில் அல்ஹா பெருநாள் முடிந்து மறுநாள் பிறை 11, 12 வரை கொடுக்கலாம் என்று இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் தொடர்ச்சியாக மதீனாவிலே தொடர்படியாக வருடந்தோறும் 10 ஆண்டுகள் அஷரசினீன பிலஹா அவர்கள் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆயுள்ல குர்பானி விதியாக்கப்பட்டதற்கு பிறகு 10 ஆண்டுகள் மதீனாவிலே தொடர்ந்து எந்த ஒரு வருஷமும் குர்பானி மிஸ் பண்ண ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து 10 ஆண்டுகள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அஸ்ஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களிலே கேட்டார்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, மா ஹாதிஹில் அலாஹி உல்ஹியா என்றால் என்ன அப்படி என்று கேட்டார்கள். அதாவது குர்பானி என்றால் என்ன? கால அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், சுன்னத அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இது நம்முடைய முந்திய தந்தையான இப்ராஹிம் நபியினுடைய ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. காலு ஃபமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், இந்த குர்பானி கொடுப்பதன் மூலமாக என்ன நன்மை கிடைக்கும் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள். கால அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், பிகுல்லி ஷிஅரத்தின் ஹஸனத்தன், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆட்டின் ஒவ்வொரு ரோமத்தின் அளவும் அல்லாஹு தஆலா நன்மையை கொடுக்கின்றான் என்று சொன்ன ஹதீஸ் இப்னு மாஜாவிலே அஹ்மதிலே பதிவு செய்யப்படுகிறது. துல் ஹஜ்ஜினுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா நமக்கு பிறந்த பிள்ளைகளிலே இன்னொரு பிள்ளை அதிகப்படியாக இஸ்மாயிலை நாம் கொடுக்கக்கூடிய குர்பானி ஆட்டின் மூலமாக அல்லது பிராணியின் மூலமாக ஒரு வாரிசை அல்லாஹு தஆலா அதிகப்படியாக கொடுக்கின்றான். துல்ஹஜ்ஜுடைய மாதம் மட்டும் நமக்கு 2 பிள்ளை என்றால் நாம் குர்பானி கொடுப்பதாக இருந்தால் நமக்கு 3 பிள்ளை இஸ்மாயிலையும் சேர்த்து கொள்ள வேண்டும். நமக்கு 3 குழந்தைகள் என்றால் இஸ்மாயில் 4ஆவதாக ஆகிவிடுகிறார். இப்படி உலகத்தில் நாம பெற்ற குழந்தைகள் நாளைக்கு மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை வாங்கி தருவாங்களா இல்லையா, நல்ல பிள்ளையா வளருவானா தருதலையா வளருவானா நமக்கு தெரியாது. ஆனால் இன்று இஸ்மாயில் என்ற ஒரு குழந்தையை நாம் அல்லாஹ்வுக்காக பலியிடும் பொழுது அந்த பிள்ளை நாளைக்கு கியாமத் நாள்ல என்னுடைய தந்தையான இப்ராஹீமை போன்று கொடுத்த குர்பானி கொடுத்த அந்த மனிதனுடைய பெயரை கூப்பிட்டு அவர் அந்த சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு சிறப்பான வாரிசாக உல்ஹியா என்ற அடிப்படையிலே இஸ்மாயில் என்ற ஒரு குழந்தையை அல்லாஹு தஆலா நமக்கு இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலே கொடுக்கின்றான். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட அந்த குர்பானி என்ற அமலை சிறப்பாக செய்து நிறைய இஸ்மாயில் என்ற சந்ததிகளை கியாமத் நாள்ல அனுப்பி அந்த இஸ்மாயிலுடைய சிபாரிசுகளை கொண்டு அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி தருவானாக. யாரின் மீதெல்லாம் கடமை அஜரத்தை எல்லாருமா கொடுத்தாகணும் அப்படின்னு சொன்னா, யாரு எவ்வளவு காசு தொகைகள் இருந்தால் கொடுக்க வேண்டும் அந்த சட்டத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. வஅன் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா